தமிழக மக்களுடைய நன்மதிப்பை அவர் பெற முடியுமா? அதுக்கு வாய்ப்பில்லை என்பதுதான் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஏன்னா இவர் சொல்றாருல, நம்ம புரட்சியை ஏற்படுத்திடுவோம், தமிழகத்தை அப்படி மாத்திடுவோம். இவர் வேறல்ல, பாஜக என்பது வேறல்ல. அந்த சித்தாந்தம் தானே. அதனால்தான் RSSல இருந்து இன்னும் நான் வெளியில வந்துட்டேன்னு அறிவிக்கல. பாஜக ஏன் நான் வெளியில வந்தேன் என்பதை இன்னும் தெளிவுபடுத்தல. சிந்தனையில் ஒன்றுதான். அப்ப அங்க இருக்கக்கூடியவங்க தான் என்ன செய்யறாங்க, இங்க வரக்கூடிய ஒரு நிகழ்வு. செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த தலைப்பில் நடத்தப்படக்கூடிய இந்த தொடரிலே பல்வேறு அண்மை செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் நாம் பார்க்கவிருக்கின்ற செய்தி என்னவென்றால், சமீபத்திலே பேசும் பொருளாக ஆகியிருக்கக்கூடிய ஒன்று, அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சியை துவங்கி இருக்கிறார்கள் என்கின்ற இந்த செய்தி பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப அண்ணாமலை புதிய கட்சி துவங்கி இருக்கக்கூடிய இந்த ஒன்றை ஆதரிக்கக்கூடியவர்கள், அண்ணாமலை ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறார், தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அளவுக்கு மாற்றம்லாம் ஏற்பட போகிறது, இவர் வரவு ரொம்ப நல்ல விஷயம் என்று ஆதரித்து கருத்து சொல்லக்கூடியவர்கள் இப்படி ஒரு சாரார் இருக்கின்றார்கள். இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, பிஜேபியை சார்ந்தவர்களை கூட என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள், நாயனார் நாகேந்திரன் போன்றவர்கள்லாம் கூட என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பிஜேபியில இருந்து விலகி இப்ப புதிய கட்சியை துவங்கியிருக்கிறார். ஆனா இவர் விலகியதுனால பிஜேபிக்கு அதுல இவர் இருந்ததுனாலையும் ஒரு பிளஸும் இல்லை, இவர் கட்சியை விட்டு விலகி சென்றதுனாலையும் ஒரு பெரிய அளவுக்கு மைனஸ் இல்லை, ஒரு பாதிப்பு இல்லை, இழப்பு இல்லை என்பது மாதிரி என்ன செய்யறாங்கன்னா, இப்படி ஒரு சாராரும் வரவேற்று கருத்து சொல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும், இன்னொரு பக்கத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இன்னும் கூடுதலாக கூட இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலை சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு, தமிழக மக்களுக்கு புரியும் பாஷையில் புரியும் மொழியில் மத்திய அரசாங்கம் பேசுவதில்லை. இவர் மத்திய அரசாங்கத்தை குறித்து சொல்லக்கூடிய ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு தகவலை சொல்கிறார். தமிழக மக்கள் புரிகின்ற அந்த பாஷையில் மொழியில் மத்திய அரசாங்கம் என்ன செய்யலை, பேசலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இதை கூட இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சமீபத்தில் நடந்த இந்த தேர்தலில் அதில் பிரச்சாரத்துக்கு கூட நீங்கள் வந்தீங்க, அப்போலாம் நீங்கள் சொல்லியிருக்கலாமே, நாங்கள் எல்லாம் புரிகிற பாஷையில் தான் சொல்கிறோம், தமிழக மக்களுக்கு புரியாத பாஷையிலாம் ஒன்றும் சொல்லலை என்கின்ற அளவுக்கு இவர் இருந்த போதும் ப்ளஸ் இல்லை, இல்லாமல் இருப்பதுனால ஒரு மைனஸ் இல்லை. இந்த இவர் சொல்லக்கூடிய இந்த கருத்து இருக்குல்ல, இதுக்கும் அவங்க கவுண்ட் கொடுக்குறாங்க, நீங்கள் இருக்கும்போதே சொல்ல வேண்டியது தானே என்பது போன்ற தகவலை பாஜகவை சேர்ந்தவர்கள் சொல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். சமூக ஆர்வலர்கள், அரசியல் பார்வையாளர்கள் இவங்கெல்லாம் ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்புகின்றார்கள். அண்ணாமலை அவங்க பிஜேபியை விட்டு வந்ததற்கு என்ன காரணம் என்று இன்னும் ஒரு தெளிவுபடுத்தலை. இப்படி ஒரு கேள்வி எழுகின்றது. இதை யாராலும் என்ன செய்யணும்னா மறுக்க முடியவில்லை, தவிர்க்க இயலவில்லை. அண்ணாமலை விலகி வந்துட்டாரு, பிஜேபியிலிருந்து வந்ததுக்கு ஒரு காரணம் சொன்னோம்ல. இப்போ மற்ற இடங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கட்சியில் இருப்பார், அங்கேருந்து வேற ஒரு கட்சிக்கு வருவார். இப்போ வரும்போது என்ன செய்வார்னா, தன்னுடைய கட்சியை சார்ந்து சில தகவலை சொல்லுவார். இந்த கட்சிக்கு இனிமே மக்கள்கிட்ட செல்வாக்கு இல்லை, அதுக்கு வளர்ச்சி இல்லை, இல்லைன்னா அவங்களுடைய அந்த கொள்கை போக்கு என்பது எங்களுக்கு பிடிக்கவில்லை, இப்படிலாம் சொல்லி என்ன செய்வாங்கன்னா வேற ஒரு கட்சிக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கணும், அதை தெளிவுபடுத்துவாங்க. ஆனால் இங்கே அண்ணாமலை அவங்க புதிய கட்சி துவங்கி இருக்கக்கூடிய அவங்க பாஜகவிலிருந்து வெளியே வந்திருக்கிறாங்கல்ல, அதற்குரிய காரணம் என்ன, அதை என்ன செய்யணும், தெளிவுபடுத்த வேண்டும். ஆனால் அதை என்ன செய்யலை, தெளிவுபடுத்தலை. அதனால தான் இந்த கேள்விகள் எழுகின்றது. இதை தெளிவுபடுத்தாம இருப்பதின் காரணத்தினால மக்களுக்கு இன்னொரு செய்தி என்ன நிலவுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு அவங்களுக்கு சிந்தனை என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பாஜக வேறல்ல, அண்ணாமலை வேறல்ல. ஏன்னா நியாயமான பல்வேறு கேள்விகளையும் அவங்க எழுப்புறாங்க. எந்த அளவுக்கு எழுப்புறாங்க அப்படின்னா, பாஜகவிலிருந்து விலகி வந்து விட்டேன், நான் புதிய கட்சியை ஆரம்பித்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய அண்ணாமலை அதுக்கு தகுந்த காரணம் இன்னும் சொல்லலை. அது இல்லாமல் RSS என்று சொல்லக்கூடிய மனித இனத்திற்கு எதிரான ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பில் இருந்து நான் விலகிவிட்டேன் என்றும் இன்னும் சொல்லலை. குறிப்பிட்ட இந்த நேரத்துக்குள்ள இத்தனை லட்சம் பேர் உறுப்பினராக இணைந்து விட்டார்கள் அப்படிலாம் ஒரு கணக்கு சொல்றாங்கல்ல. இதுல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, தனக்கு எதிர்காலம் வேண்டும் என்பதற்காக, தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக
அண்ணாமலை என்ன செஞ்சிருக்காரு, இதை ஆதரித்திருக்கிறார். அப்ப இத்தனை லட்சம் பேர் அத்தனை லட்சம் பேர் வந்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்களா, அது என்னங்கன்னு பார்த்தா பாஜகவில் இருந்து தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இங்க இணைந்திருக்கிறார்கள். நமக்கு புரிகிற மாதிரி சொல்வதாக இருந்தா, ஒரு ரூம்ல இருக்கக்கூடிய அந்த நபர்கள் வேறொரு ரூம்ல மாறி உட்காருவாங்கல்ல, அது போன்று அண்ணாமலையுடைய அந்த இயக்கத்தில் வருங்காலம் அது கட்சியாக ஆரம்பித்து 31ல் நாங்கள் தேர்தலில் போட்டியிடுவோன்ற அளவுக்கு சொல்றார். இதுலேயும் பல்வேறு கேள்விகள் எழுகின்றது. தமிழக மக்கள் இவரை எப்படி நம்புவார்கள்? ஏன்னா இவர் வந்ததுக்கான காரணத்தை சொல்லலை, தமிழக மக்களுக்காக குரல் எழுப்பி, ஏன்னா மத்திய அரசாங்கம் பல்வேறு விஷயங்கள்ல தமிழக மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கு, அநீதி இழைத்திருக்கிறது. எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் அது சம்பந்தமான விஷயங்கள்ல தமிழக மக்கள் அதனால பாதிக்கப்படும் போது அண்ணாமலை என்ன செய்யல, அவர் குரல் எழுப்பல, அது அப்பெல்லாம் ஆதரவு நிலையில தான் இருக்கின்றார். அது மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல தமிழக மக்கள் பாதிப்புக்குள்ளாகும் போது தமிழகத்துக்கு உண்டான நிதி ஒதுக்கி அனுப்பவில்லை. பல்வேறு திட்டங்களுக்காக மத்திய அரசாங்கம் நிதி தரணும்ல, அதுக்கு தரவில்லை. அதனால பாதிப்பு தமிழக மக்களுக்கு தானே. அந்த மாதிரி விஷயங்கள் கூட என்ன செய்யலை, இவர் குரல் எழுப்பவில்லை. அப்ப இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு நான் கட்சி ஆரம்பித்து விட்டேன், 2031 நான் போட்டியிடுவேன், அதுக்குள்ள கட்சி ஆரம்பித்து சில நாட்களுக்குள் இவ்வளவு பேர் என்ன செஞ்சிட்டாங்க, உறுப்பினராக சேர்ந்து விட்டார்கள். இப்படிலாம் இவங்க பாணியே இதுதான். உங்களுக்கு நமக்கு புரியறதுக்காக ஒன்று சொல்வதாக இருந்தால், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், மிஸ்டு காலில் நாங்கள் என்ன செய்யற உறுப்பினர் சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா அடிச்சு விட்டாங்க. அவ்வளோ பேர் சேர்ந்தாங்க, இவ்வளோ பேர் சேர்ந்தாங்க, இத்தனை லட்சம் அத்தனை லட்சம் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ சமீபத்தில் நடந்து முடிஞ்ச அந்த தேர்தலுடைய ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல தான் வரக்கூடிய இப்படி இருக்கக்கூடிய நிலை, ரொம்ப ஒரு பின்தங்கிய ஒரு நிலை தான் பாஜகவுக்கு நிலை ஏற்பட்டு இருக்கிறது. எப்போ நீங்கள் மிஸ்டு கால் கொடுத்து இத்தனை பேரை நாங்கள் உறுப்பினர்லாம் சேர்த்துன்னு சொன்னீங்களா, அந்த அவங்களாம் எங்கே போனாங்க? நீங்கள் உறுப்பினராக சேர்த்தீங்கல்ல தமிழ்நாட்டில், அவங்க வந்தாவது ஓட்டு போட்டிருக்கணும்ல. அப்போ என்னன்னா இஷ்டத்துக்கு என்ன செய்யறது, அடிச்சு விடுறது தான். அது மாதிரி தான் இதுவும் 2031 தானே எலெக்ஷன் வரப்போகுது. அது வரைக்கும் அத்தனை லட்சம் இத்தனை லட்சம் அப்படின்னு சொல்லி அடிச்சு விடக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கின்றோம். ஏன்னா இப்போ தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்துருச்சு. அப்போ அதை எதிர்க்கக்கூடிய ஒரு எதிர்கட்சியாக தமிழக மக்களுடைய நம்பிக்கை பெற்று ஆட்சியை பிடிக்கலாம். ஏன்னா பிஜேபிக்கு இனிமே இங்க வாய்ஸ் இல்லை, அவங்க மறுபடியும் என்ன செய்ய முடியாது, எழுந்து வருவதற்கு வாய்ப்பில்லை. அது போலதான் தன்னை என்ன செய்யறாரு, முன்னிறுத்தி கொள்வதற்காகத்தான் அண்ணாமலை இந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறார்கள் என்று அரசியல் விமர்சகர்கள்லாம் என்ன செய்யறாங்க, அப்படி ஒரு பார்வையை இருக்கின்றது. அப்ப தமிழக மக்களுடைய நன்மதிப்பை அவர் பெற முடியுமா அப்படின்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பில்லை என்பதுதான் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஏன்னா இவர் சொல்றாருல, நம்ம புரட்சியை ஏற்படுத்திடுவோம், தமிழகத்தை அப்படி மாத்திடுவோம். இவர் வேறல்ல, பாஜக என்பது வேறல்ல, அந்த சித்தாந்தம் தானே. அதான் RSSல இருந்து இன்னும் நான் வெளியில வந்துட்டேன்னு அறிவிக்கல. பாஜக ஏன் நான் வெளியில வந்தேன் என்பதை இன்னும் தெளிவுபடுத்தல. சிந்தனையில் ஒன்றுதான். அப்ப அங்க இருக்கக்கூடியவங்க தான் என்ன செய்யறாங்க, இங்க வரக்கூடிய ஒரு நிகழ்வு. மிக முக்கியமாக நாம் பார்க்கும்போது பாஜகவிலிருந்து வெளியே வருவதற்கான காரணம் என்னன்னு சொல்லி நீங்க சமூக பார்வையில, அரசியல் விமர்சகர்கள் பார்வையில பார்ப்பதாக இருந்தால், தனக்கென்று ஒன்று வர வேண்டும். இந்த கொள்கை பிடிக்கல, இந்த சித்தாந்தம் பிடிக்கல, பாஜக இப்படி பண்றாங்க, பாஜக அப்படி பண்றாங்க, தமிழக மக்களுக்கு அவங்களுடைய உரிமையை வாங்கி தர மறுக்கிறார்கள், அதற்காக முன்னெடுக்க முனைவதில்லை, இப்படிலாம் ஒரு சொல்லி கட்சியை ஆரம்பிக்கல. அவர் தெளிவுபடுத்தாம இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலை என்று சொல்லக்கூடிய தன்னை முன்னிறுத்தி கொண்டு பாஜகவுடைய அதே சிந்தனை, அதே கொள்கை, அதே கோட்பாடை மையமாக வைத்துக்கொண்டு தனக்கென்று ஒரு நிலை வர வேண்டும் என்பதை இது பண்ணி அதை மனதில் வைத்துதான் இவர் கட்சியை ஆரம்பித்திருக்கிறார் என்கின்ற அப்படி ஒரு பார்வையும் இருக்கின்றது. ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நிலையில மிக கவனமாக செயல்படக்கூடிய ஒரு தேவை இருக்கிறது என்பதை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.